ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான முறையில் மண் சட்டியில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்படியே மீன் வறுவலும் செய்யலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், அரை எலுமிச்சம்பழம், உப்பு தேவையான அளவு, சமையல் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இதோட தண்ணி கலந்து அது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்த பின்னாடி இதில் நம்ம மீனை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா சைட்லேயும் அந்த பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மீனில் அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்க்கலாம். சீரகம், சோம்பு, மல்லி, சின்ன வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், கறிவேப்பிலை, அப்புறம் தேங்காய், சின்ன வெங்காயம். முதல்ல மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மண் சட்டியை வச்சுட்டு அது ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ மசாலாவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகாய், மல்லி, சீரகம், சோம்பு, தக்காளி இதெல்லாமே ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஆறுனதும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுடுங்க. அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் தேங்காயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் நறுக்குனது, 2 பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, புளி, கறிவேப்பிலை. மண் சட்டி ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடுகை சேர்த்துடலாம். கடுகோடையே வெந்தயத்தையும் சேர்த்துருங்க. கடுகு வெடித்து வந்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை 3ஐயும் சேர்த்துடலாம். பூண்டு, பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நறுக்கி வச்சிருக்க தக்காளியையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பும், மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியையும் சேர்த்துடலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் துண்டெல்லாம் குழம்புல சேர்த்துடலாம்.
மீன் துண்டு சேர்த்தக்கப்புறம் ரொம்ப மெதுவாகவே தான் அந்த குழம்ப கிளறணும், அப்படி இல்லைன்னா அந்த மீன் துண்டு உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, மீனும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காயும் வெங்காயமும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொதி வைங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, வாசனை நல்லா வருது. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. இப்போ மீன் வறுவல் செய்யலாம். ஒரு தோசைக்கல்லை வச்சு அது காஞ்சவொன்னே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் பீஸை எடுத்து அதில் சேர்த்துடலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால அது கல்லில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அது நல்லா ஒட்டுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடிக்கடி 2 சைடும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி கரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கல்லிலிருந்து எடுத்துடலாம். சுவையான மீன் வறுவல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.